கல்யாண மாலையில் பாலாஜி அவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பையனுங்க. சரி. பெரிய பையன் இவன் பாலாஜி. சரி. சின்ன ஒருத்தன் BE இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவன் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. சரி. மருமகள் எப்படி வேணும்? மருமகளாக டிகிரி படித்து வேலையில் செய்கிற பெண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஓகே. என்ன வகுப்பு சேர்ந்தவங்க நீங்கள்? நாங்கள் நாயுடு பழுஜ. சரி. கவர் இருந்தால் கூட ஓகே, பரவாயில்ல. ரைட். கவர் ஓகே. மற்ற எனி நாயுடு இருந்தால் கூட நல்ல பொண்ணாக இருந்தால் ஓகே, நல்ல குடும்பம். சரி. ரைட். ஓகே. பாலாஜி என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். சரி. இப்போ MBA நான் கரஸ்டில் பண்ணிகிட்ருக்கேன். நான் சரி. நான் வந்து இப்போ ஹீரோ ஹோண்டாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் சரி. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஓஹோ. இப்போ வந்து கவர்மெண்ட் போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஓகே. போஸ்டிங்காக வெயிட் பண்ணுறீங்க. ரைட். ஓகே. மனைவி எப்படி வேணும் உங்களுக்கு? டிகிரி படிச்சிருக்கணும். சரி. வேலைக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல. படித்து வேலைக்கு போகக்கூடிய நல்ல பெண் உங்களுக்கு மனைவியாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். பி பாலாஜி, பதிவெண் 599095, வயது 27, பிகாம் முடித்தவர், MBA படித்துக் கொண்டிருப்பவர், சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். பாலாஜி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் திவ்யா சந்திரா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. திவ்யா சந்திரா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். கல்யாண மாலையில் நாராயணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 38, பிகாம் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர் MNCயில் ஏரியா சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. நாராயணன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுஜாதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 3 பெண்கள். ஓகே. அதில் முதல் பெண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க இங்கே சென்னையில் பெரம்பூரில் செட்டில் ஆகிருக்காங்க. சரி. இது 2வது பொண்ணுக்கு இப்போ பார்த்துட்ருக்கோம். சரி. இவங்க MBA படிச்சிருக்கா பொண்ணு. சரி. வேலைக்கு போகல. ஓகே. வீட்டில் இருக்கின்றேன். அவளுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்துட்ருக்கோம். சரி. எப்படி மருமகன் எப்படி வேணும்? என்னுடைய முதல் மருமகன் வந்து எனக்கு ஒரு மகன் மாதிரி. இப்போ 2வது மருமகனையும் மகனாக தேடுறோம். அதே மாதிரி கிடைப்பாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அது மாதிரி கல்யாண மாலை மூலமாக கிடைக்கும். சந்தோஷம். சுஜாதாவனுடைய குவாலிட்டிஸ் என்ன? ஃபேமிலியெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட்டு, சகோதர பாசத்தோட 3 பெண்களுமே சகோதர பாசத்தோட இருப்பாங்க. வெரி குட். எல்லாரோடையும் அனுசரித்து நடந்து போவாங்க. வெரி குட். ஸோ தனி வெறுப்பு எதுவும் இல்லாமல் எல்லாரோடையும் ஒன்றா அது கலந்து ரைட். ஓகே. நல்ல பாட்டு கேட்கறது. சரி. மற்றபடி புக்ஸ் ரீடிங் இதை மாதிரி நல்ல குணங்கள் உடைய சுஜாதாவுக்கு சிறந்த குணங்களுடைய நல்ல கணவன் உங்களுக்கு இன்னொரு மகனா ஒரு மருமகன் கல்யாண மாலை மூலமா கட்டாயமா வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஆர் சுஜாதா, பதிவெண் 595375, வயது 27, MBA முடித்தவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். சுஜாதாவின் விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் பவன்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, MCA மற்றும் MS கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாரு. சென்னை MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. PG படித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. பவன்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சதீஷ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BE பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. சதீஷ்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை படப்பிடிப்பு நிகழ்வுகள் பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. டோல் ஃப்ரீ நம்பர் 180030003700. இன்றைய சமூகம் நன்றி பாராட்டுகிறதா, நன்றி மறந்துவிட்டதா? சொல்வேந்தர் சுகிசிவம் தலைமையில் வித்தியாசமான துறையைச் சேர்ந்தவர்கள் பேச்சாளர்களாக பங்கேற்கும் கோவை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. சண்முகம் சார் அவர்கள் நல்ல கருத்துக்களை பதிவு செய்தார். ஆனால் அவர் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசினாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு இருக்கிற குரல் வளத்துக்கு அவர் எழுந்து நன்றி வணக்கம் சொன்னாலே சங்க இலக்கியத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும். அவர் நேயர்களேன்னு சொன்னாலே திருக்குறள் சொல்கிற மாதிரி இருக்கும். நாங்களாம் திருக்குறளை அட்டரோட சொன்னா கூட நோ பசியில் பெண்ணாத்துற மாதிரி இருக்கும்.
இப்படி ஒரு நல்ல குரலில் இந்த நல்ல தமிழில் நல்ல கருத்துக்களை நீங்கள் இன்னைக்கு தந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி பாராட்டுறோம். முதியோர் இல்லத்தை பற்றி சொன்னாங்க, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க. ஆனால் அதை கொஞ்சம் எமோஷ்னலாக பார்க்காம பார்த்தோன்னு வைங்களேன், நல்லாயிருக்கும். அதாவது பெற்றோர்களில் சில பிள்ளைகள் வெளில அனுப்புகிறாங்க, எல்லா பிள்ளைகளும் அனுப்புகிறாங்க. ஒரு மகன் நன்றி கெட்டு போயிட்டு வீட்டிலேருந்து பெற்றோர்கள் அனுப்புகிறான், அந்த பெற்றோர்களை எடுத்து ஒரு அமைப்பில் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா, மகனுக்கு இல்லாத நன்றி இந்த சமூகத்தில் ஒரு 3வது மனுஷனுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க நன்றி உணர்ச்சி. பெரியவர்களை நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா, உங்கள் பசங்க என்னதான் வளர்ந்தாலும் அவங்க உங்களை விட பெரியவர்கள் அல்ல. உங்களுக்கு என்னதான் வயசானாலும் நீங்கள் அவர்களை விட பலவீனமானவர்கள் அல்ல. வீட்டை விட்டு அனுப்பிச்சா கவலைப்பட வேணாங்க, சமூகத்துக்கு வாங்க, சமுதாயம் பெருசு, சமூக கூட்டத்தில் வாழ்வோங்க. இன்னொரு விஷயங்கள் அவங்க சொன்னதோட லிங்க் இருக்குது. அதாவது ஐடி துறையில் இருந்தால் அவங்க ஜாப் மாறுறது, சம்பாதிக்கிறது, இவ்வளோ தான் விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த நிறுவனங்கள்லாம் வந்து இந்த மண்ணில் தான் வளருது, இந்த சமூக வளத்தை பெற்றுக்கொண்டு தான் அந்த நிறுவனங்கள் வளருது. ஸோ இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன திருப்பி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லா கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேவைக்குனே ஒரு குழு வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸை சேர்த்து வார கடைசிகளில் கிராமங்களில் கல்வி மற்றும் சுகாதார சேவைகளை செஞ்சிட்ருக்காங்க. உங்கள் கண்ணில் படுறது வந்து சனிக்கிழமையில் பப்லையும் சினிமாலையும் இருக்கிற சில இளைஞர்கள் தான். ஆனால் உங்கள் கண்ணில் படாத பல இளைஞர்கள் தங்கள் பொழுதுபோக்கு நேரத்தை தியாகம் செய்து இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மறந்துக்கூடாது. சம்பளம் வாங்கிட்டு சேவை செய்கிறது கூட வேறங்க, ஆனால் சம்பளமே வாங்காமல் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க தெரியுங்களா? எவ்வளோ வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது தெரியுங்களா? எங்கே ஒரு பிரச்சனைனாலும் எப்படி அவ்வளோ மக்கள் வராங்கன்னு தெரியல, ஆனால் வந்து சேவை செய்கிறாங்க. இவங்களாம் உதவிக்காரம் கொடுத்து தூக்கலைன்னா இன்னைக்கு சமுதாயம் இந்த நிலைமையில் இருக்காதுங்க. நன்றியோடு பேசுங்க. சமூகத்தில் யாருமே தனி மனிதன் கிடையாது, ஒருத்தரை சார்ந்து இன்னொருத்தன் வாழ்கின்ற ஒரு சமூக நெட்வொர்க் இது. இன்னைக்கு நான் ஒருவேளை சாப்பாடு இங்கே சாப்பிட்றேன் அப்படின்னாக்கா, எங்கேயோ வேலை செய்கிற ஒரு விவசாயிக்கு நான் கடன்பட்டு விடுகிறேன். நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சம்பளத்துக்கு நான் வருமான வரி கட்டுறேன். அரசு அந்த வருமான வரியில் ஒரு தொகையை விவசாயத்துறைக்கு ஒதுக்குது. விவசாயத்துறை விவசாயிக்கு இலவச மின்சாரம் தருகிறது. இந்த இடத்தில் நான் விவசாயிக்கு நன்றி செலுத்துகிறேன். அதாவது சொல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கட்டுற எல்லாருமே நன்றியோடு இருக்கும். இன்னைக்கு அதிகமாக டாக்ஸ் கட்டுறது வந்து மிடில் கிளாஸ், அதனால தான் நம்ம மிடில் கிளாஸாக இருக்கும். மிடில் கிளாஸ் அதிகமாக இருக்கின்ற இந்த நாட்டிலே நன்றி இல்லை அப்படின்னு சொல்றது நன்றி கெட்டது. நண்பர்கள் இருக்கின்ற வரையிலே இந்த சமூகத்திலே நன்றி இல்லைன்னு யாருமே நாக்கு மேலே பல்ல போட்டு பேசக்கூடாது. பல நேரங்களில் இந்த சமூகத்தோட முகத்தில் முழிக்க முடியாத அளவுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாது, நண்பன் தான் வருவான், ஊக்கம் கொடுப்பான். நல்ல அறிவுரை, நல்ல உற்சாகம் என்பது மிகப்பெரிய சமூக சேவை, அதை நண்பன் செய்வான். அந்த தன்னம்பிக்கை எனக்கு தரான் பார்த்தீங்களா, அந்த நண்பனின் கையை பிடித்து உள்ளங்கையை பிடித்து நான் நன்றின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தை என் வாழ்நாள் முழுவதும் நான் செய்த பிரார்த்தனைகளை விட மேல். இந்த சமுதாயத்தில் நன்றி என்பது பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை இருப்பதனால்தான் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்குது. நன்றி, வணக்கம். அந்த இளமைக்கே உரிய கேலி கிண்டல் இதெல்லாம் அவருடைய பேச்சில் இயல்பாக இருந்தது. ஒரு விஷயம், ரொம்ப நுட்பமான ஒரு பகுதி சொன்னார் அவர். ஒரு கடன் என்பதை யார்கிட்ட வாங்கினமோ அவங்ககிட்டயே அடைக்க முடியாது, ஆனால் வேறு பக்கத்தில் செலுத்துவோம்னு சொன்னார். நான் அப்படி ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள். ஒரு வயதான பெரியவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாரு, என் பையன் பாருங்கள் சார், இந்த தீபாவளிக்கு எனக்கு சாதாரண ஒரு வேஷ்டி எடுத்து கொடுக்குறான். அதுவே அவன் பையனுக்கு பாருங்கள் சார், அவன் 500 ரூபாய்க்கு பேண்ட் எடுக்கிறான் சார் அவன் பையனுக்கு அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறார். அப்போ அவருடைய நண்பர் ஒரு பெரியவர் சொல்கிறாரு, இது பாருப்பா, அவன் கடனை கரெக்டாக தான் கட்டுறான்னார். எப்படி? நீ உன் பையனுக்கு பேண்ட் வாங்கி கொடுத்த, இப்போ அவன் பையனுக்கு வாங்கி கொடுத்து தான் கடனை அடைக்க முடியுமே ஒழிய உனக்கா பேண்ட் வாங்கி கொடுக்க முடியும்போ? ரொம்ப லாஜிக்கான கொஸ்டின் அது. அதனால் எல்லாருமே கடனை அடைக்கிறான், வட்டி போட்டு அவன் பிள்ளைக்கு கொடுத்து ஒவ்வொருவனும் பெற்றவனிடத்தில் பட்ட கடனை தன்னுடைய பிள்ளையிடத்தில் கட்டி கொண்டு தான் இருக்கிறான். அது ஒரு நுட்பமான ஒரு ஆங்கிள், பார்க்க வேண்டிய ஒரு ஆங்கிள்.
ஏன்னா அந்த முதியோர் இல்லம்னு சொன்ன உடனேயே அதை யாரும் மறுத்து பேச பயப்படுவாங்க. சேஷாதிரி துணிவாக சொன்னார், அது நீங்கள் ஒன்றும் குறைவாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஒன்றை மறந்துடக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் மனைவி வீட்டிலேயே தான் இருந்தா, கணவன் வெளியில் போவான், மனைவி வீட்டிலேயே இருந்தா, வயதானவர்களும் வீட்டில் இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. இப்போ மனைவியும் வேலைக்கு வெளியில் போகிற காலத்தில் வயதானவர்கள் வீட்டில் இருக்கிற போது ஏதாவது ஹார்ட் அட்டாக்கோ பிபி கூடிட்டாலோ வரக்கூடிய சிக்கலை விட பாதுகாப்பான நல்ல இல்லங்களில் இருப்பது இன்னும் கூட பாதுகாப்பானது, ஒரு வகையில் அறிவுபூர்வமான பாதுகாப்பு ஏற்பாடாகவே மாறுகிறது சொசைட்டியில். அதனால் துணிஞ்சு அதை மறுத்து பேசுவதற்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த கோணத்தில் அவர் சொன்னார். பட் அவர் சொன்னதுக்கெல்லாம் சிவகுமார் என்ன பதில் வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ அருமை தம்பி சிவகுமார் அவர்கள் இந்த சமூகம் நன்றி மறந்து விட்டது என்ற அணியினுடைய ஒட்டுமொத்த வாதங்களையும் எடுத்துரைக்க வருகிறார். இன்னி தேதிக்கு சாமியார் அர்த்த கொடுத்து வச்சிருக்கணுங்க. மாமியாருக்கும் சாமியாருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தெரியுமா நடுவர் அவர்களே? எனக்கு எப்படி தெரியும், நான் சாமியாரா? இன்றைய சமூகம் நன்றி மறந்துவிட்டது. பதிலளிக்க வருகிறார் திரு சிவகுமார். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் மேகலிங்கம் அவர் அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 4 பையனுங்க. சரி. 3 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. இவன் 4வது பையன். நல்லது. 3 மருமகளுமே எல்லாமே கிராஜுவேட்ஸ் தாங்க. ஓகே. பெரிய பையன் 2 பேரும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஓகே. 3வது பையன் சிவில் இன்ஜினியர். சரி. இப்போ 4வது பையன் பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ ஒரு வருஷம் முடிச்சுட்டு அந்த பிஸ்னஸில் அது வந்ததுனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. சரி. இப்போ இந்த நியூசிலாந்து நேச்சுரல் ஐஸ்கிரீம் சொந்தமாக வச்சு நடத்திட்டு இருக்காங்க. பெரிய ப்ராஜெக்ட்டுங்க அது. ஓகே ஓகே. மருமகள் எப்படி வேணும்? மருமக நல்ல ஐஸ்கிரீம் பார்லரோட அக்கௌண்ட்ஸு மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு துணையாக இருந்தாலே அது நமக்கு போதும். பொழுது போயிடும். பொழுது போகாத ஆக்சுவலாக. ஆமாம். சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? நல்ல குணமான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருந்தால் சரிங்க. சரிம்மா, ரைட். அவங்க 2 பேரும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தா அவங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷங்க. ஓகே. நிச்சயமாம்மா, மேகலிங்கத்துக்கு சிறந்த மனைவி, உங்களுக்கு அருமையான மருமகள். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு பெண் கல்யாண மாலை மூலமாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் மேகலிங்கம், பதிவேன் 596860, வயது 31, பிபிஎம் முடித்தவர், எம்பிஏ படித்துக் கொண்டிருப்பவர், கோவையில் சொந்த தொழில் செய்பவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். மேகலிங்கம் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ராதிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூர் எம்என்சியில் அசோசியேட் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ராதிகா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சதீஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு பிஸா ஹட் சென்னையில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்து வேலைக்கு செல்லும் அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. சதீஷ் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் சிவா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 2 பெண்கள் கூட பிறந்தவங்க, பெரியவங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் பசங்க இருக்காங்க. சரி. முதல்ல எஸ்ஆர்எம்ல டிப்ளமா பண்ணாருங்க, ட்ரிபிள். சரி. இப்போ அதே ட்ரிபிள் பிஇ வெங்கடேஸ்வராவில் முடிச்சிட்டார். சரி. இவர் இப்போ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஓகே. எவ்வளோ வருஷமா? இப்போ 2 வருஷமாக பண்ணிட்டு. சரி. குடும்பத்தை பற்றி சொல்லுங்க நீங்கள். இதுக்கு முன்னே நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. ரைட். ஓகே. மருமகள் எப்படி வேணும் உங்களுக்கு? படிச்சிருக்கணும். ஓகே. குடும்ப பாங்கான பெண் வேணும். ஓகே. எங்களை அனுசரித்து போகணும், அவ்வளோதான். ரைட். என்ன வகுப்பு சேர்ந்தவங்க நீங்கள்? கம்மார் நாயுடு. சொல்லுங்கள் சிவா, என்ன படிச்சிருக்கிறீங்க? பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன். சரி. ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. வாட்டர் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஃபர்னிச்சர் ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஓன் டிரான்ஸ்போர்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். மனைவி எப்படி வேணும் உங்களுக்கு? நல்லா ஃபேமிலி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சரி. குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிற மாதிரி, ஈவன் உங்க பிசினஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி. ஆமா, சிஸ்டர்ஸ்லாம் மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி. ரைட். ஓகே. அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குடும்பத்தோட அனுசரிச்சு போற மாதிரி. ஆமா. உங்க பிசினஸ் நல்லா பார்த்துக்கிற மாதிரி படிச்ச நல்ல பெண் உங்களுக்கு மனைவியா உடனடியா கல்யாண மாலை மூலமா அமைவாங்க. நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். டி சிவா, பதிவேன் 604450, வயது 31, பிஇ ட்ரிபிள் முடித்தவர், சொந்த தொழில் செய்பவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சிவாவின் விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில்.
கல்யாண மாலையில் பிரியதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, எம்காம் பண்ணியிருக்கிறாங்க, பெங்களூரில் இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற சிறந்த பழக்க வழக்கங்களுடைய நல்லவர் தனக்கு கணவராகணும்னு விரும்புகிறாங்க. பிரியதர்ஷினி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் மகாதேவன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். பிகாம் பண்ணியிருக்கிறாரு. கேரளா எர்ணாகுளத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. மகாதேவன் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை படப்பிடிப்பு நிகழ்வுகள் பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. டோல் ஃப்ரீ நம்பர் 180030003700. நம் வீடுகளில் மாலையில் விளக்கேற்றுவார்கள். ஆனால் பல குடும்பங்களில் ஒரு மாலையால் விளக்கேற்றி வைக்கும் திரு மோகன் அவர்களே, இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எதையும் திட்டமிட்டு தீர்மானித்து சொன்னபடியே செய்து காட்டுகிற சொல் மீரா அம்மையார் அவர்களே, மேற்கு தொடர்ச்சி மலை உருவத்தின் முன்னால் ஒரு அசைக்க முடியாத இலக்கிய மலையாக வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, நான் மலை என்று தோற்றத்தை சொல்லவில்லை, ஏற்றத்தை சொல்லுகிறேன். சொல்லவில்லைங்கிறத சொல்லணுமே, சும்மா சொல்லிட்டு போக வேண்டியதானே. நான் அதை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லணுமா? இல்லை, எவ்வளவு சொன்னாலும் புரியாத அந்த அணியில 3 பேர் இருக்கிற மாதிரி சில பேர் இருக்கிறாங்களே, என்ன செய்யறது நடுவர் அவர்களே? அவங்க கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் ஏன் சொல்றீங்க? நம் நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய சேஷாத்ரி இருக்கிறாரே, அவர் இப்படி பேசுவார்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அவர் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். நீங்கள் எந்த தலைப்பு கொடுத்தாலும் அதில் பொய் சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவர். அவர் 10ஆம் வகுப்பு படிக்கிறப்போ 100க்கு 12 மார்க் வாங்கிட்டு அதையே ஒரு வாழ்நாள் சாதனை மாதிரி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தார். அவங்க அப்பாட்ட கொண்டு போய் காமிச்சார். அவங்க அப்பா எப்படின்னா, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா அது நல்லா ஃபஸ்ட் ரேங்க்லாம் வாங்கும் அப்படின்னு சில அப்பாவுக்கு மூட நம்பிக்கை உண்டு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை உள்ளவர். அவர் அதை வாங்கி பார்த்துட்டு, என்னப்பா இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கியிருக்கிறேன்னார். இவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, ஏன்பா நான் 12 மார்க் வாங்கியிருக்கிறேனே, அது உனக்கு மார்க்கா தெரியலையான்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன இப்படி சொல்ல? அடுத்தாப்புல ஒன்று சொன்னார், ஏன்பா ரொம்ப ஆசைப்படுற, நேத்தி கூட டிவியில் சுகிசிவம் சார் சொன்னார், வாழ்க்கையில் கிடைச்சதை வச்சு திருப்தி அடையணும், ரொம்ப ஆசைப்படப்படாதுன்னு, உனக்கு ஏன்பா அது தெரியலன்னார். நான் அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டேன், இவர் பரீட்சையில் பாஸ் பண்ணுறாரோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு நாள் பட்டிமன்றத்தில் பாஸ் பண்ணுவார். இந்த 12 மார்க்குக்கு ஒரு நாள் நடுவராகவே ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு. அந்த சகோதரி சௌமியா இருக்கிறாங்க பாருங்க, அப்பா அருமையாக பேசினாங்க நடுவர் அவர்களே. அவங்க என்ன சொல்கிறாங்க, சுமாராக தான் சமைப்பேன்னு ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. அதுக்கே உங்களுக்கு ஒரு வணக்கம் போடுறோம்மா. நீங்களாவது சுமாராக சமைக்கிறீங்க. சில வீட்டு சமையலை சாப்பிட்றவங்களுக்கு கடற்கரையில் ஒரு சிலையே வைக்கலாம். ஆமாம் நடுவர் அவர்களே, வைக்கிறதையும் வச்சுட்டு அவங்க ஒரு டவுட் வேறு சொல்லுவாங்க, ஏங்க இன்னைக்கு குழம்பு வைக்கிறதா சாம்பார் வைக்கிறதான்னு ஒரே குழப்பமாக இருக்குங்க. அது எதை வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதனால தான் நம்மளால் சொல்லுவாங்க, நீ முதல்ல அது வச்சிரு, பேர் என்னன்னு அப்புறம் வச்சுக்கலான்னு. நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோமே, அதெல்லாம் நன்றி இல்லையா? யாருக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்களா, அது நன்றி தெரிவிக்கிறாங்களா? நீங்கள் உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நன்றி தெரிவிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்? அவர் சொன்னாரே, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையேன்னு, அந்த வார்த்தைகளை மனசில் வச்சுக்கிட்டு பெத்த அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்தில் விடாமல் வீட்டில் வச்சிருக்கிறது தான் அவருக்கு செய்கிற நன்றி கடன். ரஜினிகாந்தோட ஹேர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது முக்கியம் இல்லை, அவர் சொல்கிற லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதாம்மா அவருக்கு செய்கிற நன்றி கடன். கனம் நடுவர்களே, நாங்கள் எவ்வளவோ பேர் அவங்க தாத்தா பேர் குலசாமி பேர்லாம் வைக்கிறாங்களே, அது நன்றி கடன். ஏமா எல்லாம் நன்றி கடனாமா இன்னைக்கு உங்களுக்கு தோன்றதெல்லாம்? ஏங்க சாமி பேரை ஏதோ அவர் ஒரு பக்தியில் வச்சிடுறாரு, அதனால் பையன் படுற பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் பாவாடைன்னு பேர் வச்சுட்டாருங்க. அவன் அடம் பிடிக்கிறான், நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், எல்லாம் இதை சொல்லியே என்னை கேலி பண்ணுறாங்க, ஒன்று என் பேரை மாற்று இல்லை தாத்தா பேரை மாற்று, இல்லைன்னா நீ அப்பான்றதே மாற்றிடுவேன்றான். அவங்க வணக்கத்திற்குரிய திரு மனோகர் அவர்கள் அற்புதமாக சொன்னாங்க பாருங்க,
டீச்சர் சொன்னாராம், உங்கள் பையனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவனை திருத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. எது இங்கே திருத்தணும்? நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பிற்காலத்தில் அவன் மடாதிபதியாக வந்து சௌக்கியமாக இருப்பான்னு அர்த்தம். இன்னி தேதிக்கு சாமியார் அர்த்தம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. மாமியாருக்கும் சாமியாருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தெரியுமா நடுவர் அவர்களே? எனக்கு எப்படி தெரியும் நான் சாமியாரா? ஒரு பெண்ணோட வாழ்க்கையை மட்டும் பாதிச்சா மாமியார், பல பெண்களின் வாழ்க்கையை பாதிச்சா சாமியார். இவங்க 2 பேரும் பல நல்ல அற்புதமான கருத்துக்களை சொன்னாங்க. அதை கேலி செய்யறோம்னு தட்டி போடு. வேலை தந்த நிறுவனத்துக்கு நன்றியோடு இருக்கிறாங்களா, விட்டுட்டு போயிடுறாங்களேன்னு அதுல ஒரு நுணுக்கம் இருக்குங்க. நீங்க வேலை தந்த நிறுவனத்தை விட்டுட்டு இன்னொரு நிறுவனத்துக்கு மாறுறது ஒன்றும் தவறு இல்லை. ஆனா தனக்கு அந்த வேலையை தர்றப்போ அதோட இலவச இணைப்பா பல விஷயங்கள் வந்து சேருது. அதனால ஒரு அங்கீகாரம், ஒரு அந்தஸ்து, ஒரு வருமானம், அதிகாரம், பல விஷயங்கள் வந்து சேருது. இதுக்கு அந்த நிறுவனத்துக்கு எப்படி நன்றி கடன் செலுத்தணும்னா 100% தன்னுடைய திறமையை, உழைப்பை அந்த வேலைக்கு ஒருவன் தருவதுதான் செய்கிற நன்றி கடன். இன்னைக்கு அது இருக்கா சார்? நான் எல்லாத்தையும் சொல்லுங்க. நீங்க சில கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னு வைங்களேன், அங்க உள்ள நுழையிறப்பவே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். வாஸ்துபடியே அப்படிதான் அதை கட்டியிருக்கிறாங்க. நீங்க தொடர்ந்த மாதிரி அங்க இருக்கிற யாரையாவது ஒரு 2 நிமிஷம் உத்து பார்த்துருங்க, நீங்க மயக்கமே போட்டுருவீங்க. அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு தேஜஸோடு இருக்கும். என்ன சார் இது வாழ்க்கை, 30 வருஷமா இதே ஆஃபீஸ்க்கு வந்து இதே ஃபைலை பார்த்து இதே கையெழுத்தை போட்டு வேற கையெழுத்தை போட்டு தான் பாரு. நான் இன்னொன்று சொல்கிறேன், மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பேரில் நன்றி உணர்ச்சி இருக்கிறதா? கத்தியால குத்துற அளவுக்கு போனாங்களேன்னு ஆசிரியர் தான் கேட்டார், மாணவர்களே நீங்கள்லாம் வளர்ந்து பெரிய ஆளாகி பணக்காரங்களாகி நாளை காரில் போகிறப்போ நான் இதே மாதிரி தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தேன்னா என்னை உங்கள் காரில் ஏற்றிப்பீங்களான்னு. பையன் சொன்னான், சார் நாங்கள் காரில் போகிறப்போ எழுத்தாப்பில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றிட்டு தான் சார் போவானோ. நன்றி உணர்ச்சியை நம்ம நடுவில் எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த 3 பேரை தான் எதிர்க்கணும்னு இல்லை, இங்கே கூடவே ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்றார், சிவகுமார் போறப்ப சென்னைக்கு நடந்தே நான் அழிச்சிட்டு போறாங்கிறார். 3 பழமொழி சொன்னார். கூட இருந்தே குழி பறிக்கும்னு இன்னொரு பழமொழி உண்டு நடுவர் அவர்களே. ஏற்கனவே ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலன்னு டென்ஷன்ல நான் வேற இருக்கிறேன். நல்ல ஏற்பாடு. இன்றைய சமூகம் நன்றி மறந்த சமூகம். கலகலப்போடும் கருத்தோடும் தொடர்கிறார் திரு சிவகுமார். அடுத்த வாரம் உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து உங்கள் வீட்டு மகனுக்கோ மகளுக்கோ மிக பொருத்தமான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க விருப்பமா? 1,60,000க்கும் மேற்பட்ட திருமணங்களை நல்ல விதமாக முடித்து வைத்துள்ள கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு நவம்பர் 3ஆம் தேதி சனிக்கிழமை சென்னை காமராஜர் அரங்கில். இயக்குனர் இசையமைப்பாளர் திரு கங்கை அமரன் தலைமையில் திரைத்துறையைச் சேர்ந்தவர்களும் பிரபல பேச்சாளர்களும் பங்கேற்கும் திரைப்படங்கள் சமூகம் பற்றிய தலைப்பில் நடைபெற உள்ள கலகலப்பான பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்று உங்களை நீங்களே சன் டிவியில் பார்த்து மகிழ விருப்பமா? உடனே சென்னை கல்யாண மாலை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 2434-1300, 2434-1400. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.